உதவியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. உதவி செய்யணும். என்ன உதவி? இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பிள்ளைகளை கொடுக்கிறார். என்னை போல 7 பிள்ளைகளை விசுவாசி கேட்டாலும் பன்மையான பிள்ளைகளை விசுவாசிங்க. அதாவது 3, 4 according to your faith. காரணம் நான் பிராக்டிக்கலா பார்க்கிறேன். ஒரு பிள்ளை போதும் பாஸ்டர், எனக்கு பிள்ளையே வேண்டாம்னு சொன்ன ஆட்கள்லாம் இப்போ சொல்றாங்க, பாஸ்டர் நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் டூ லேட். ஆனால் அந்த ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஆட்சி ஐயர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் பெரிய சொத்துங்க. ஆனா அவங்க அதுக்காக வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பத்தி அவசரப்பட நான் சொல்லல. நீங்க ஃபேமிலியை பிளான் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விசுவாசமா தேவ சித்தத்தின்படி கலந்து ஆலோசித்து பிளான் யுவர் ஃபேமிலி அண்ட் ப்ளூரல் 2 3 according to your faith. உங்க விசுவாசத்தின்படி. அதனால அப்படி செய்ய பிள்ளைகள் வரும்பொழுது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், யூனிஃபார்ம் போடணும், சாப்பாடு பேக் பண்ணணும். சில ஹஸ்பண்ட்ஸ் சொல்லுங்க அதெல்லாம் மனைவி செய்ய வேண்டிய வேலை. நீங்க நியூஸ் பேப்பரே படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க சில ஹஸ்பண்ட்ஸ் வேலைக்கு வரணும். அப்ப அவங்களுடைய வேலையில ஒரு கணவன் தனக்கு உதவியா இருக்கணும். சமையல உதவி செய்யலாமா சில என்ன கேட்பாங்க. சமையல் உதவி செஞ்சா தப்பே இல்லை, தெரிஞ்சா செய்யுங்க. எனக்கெல்லாம் தெரியாது, 40 வருஷமா காப்பு கூட போட தெரியாது இன்னைக்கு வரைக்கும். ஆனா என்னென்ன உதவி செய்யணுமோ நான் எங்களுக்கு உதவி செய்யறேன். கல்யாணம் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் என் மனைவிக்கு உதவியாக இருக்கிற ஒரு ஆளை வச்சு என் மனைவிக்கு ஸ்ட்ரைன்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் செய்யற உதவி எப்படியோ மனைவிய ஸ்ட்ரைன் பண்ண விடாம பார்த்துருக்கேன். சில உடனே கூட ஒருத்தர் சொன்னார், பொறாமப்பட்டார், உங்களுக்கு மாத்திரம் உங்க வீட்டுல நான் 40 வருஷமா நல்ல சர்வெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க, ஒரே சர்வெண்ட் 22 வருஷம் இருக்காங்கன்னு சொல்றாங்க, எப்படிங்க? அது காட்ஸ் பிளஸிங். அதுவே என் மனைவிக்கு சமையல் வேலையை காட்டினா அவனுக்கு ஜோமான வேலை கொடுத்தா, வீடு விசிட் பண்ண வேலை கொடுத்தா அது சூப்பராக செய்வாங்க. சமையல் காசு கொடுத்தா யாரும் செய்வாங்க. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் மனைவி சமையல்காரியா துவையல்காரியா துணி துவைக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. Never use your wife hostage. நான் சொல்றது உங்க மனைவியை ஜோம் பண்ண வைங்க, கூட விசிட்டிங் கூட்டு போங்க, அவங்க ஸ்பிரிச்சுவலா என்கரேஜ் பண்ணுங்க. என் மனைவி அப்படிதான் நடத்துறேன். So she is a great blessing to the ministry. அவங்க செய்யற ஜெபத்தை யாரும் செய்ய முடியாது. அவங்க செய்யற விசிட்டிங்க காசு கொடுத்து செய்ய வைக்க முடியாது. நீங்க உங்களோட விசிட்டிங் இஸ்ரேல் கூட்டு போறோம் மினிஸ்ட்ரிக்கு. மனைவி இதெல்லாம் பெரிய ஹெல்ப்ங்க. 40 வருஷம் ஊழியத்தில் கண்டுபிடிச்சிட்டேன். மனைவியோட சேர்ந்து ஊழியம் செய்யலைன்னா பாஸ்டர் ஐயாவுக்கு எல்லாம் நாங்கள் அக்கான்னு சொல்லுவோம். உலகத்தில் இல்லை, ஆனாலும் அவங்க மதித்தேன் வாயிலா அக்கா மனைவிக்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா, மகன் சொன்ன பிள்ளைகள் சொன்னதை மனக்குள்ள காரணம் உலகத்துல மனைவிதான் பெரிய ஸ்ட்ரென்த், பெரிய ஹெல்ப். இஸ்ரேல் டோன்ட் ஃபர்கெட். என் மனைவிக்கு நான் சொல்றேன், உலகமே எனக்கு எதிர்த்து வந்தாலும் நீ கூட தான் ஐ வில் ஃபேஸ் எனி ப்ராப்ளம். வைஃப்ஸ் ஆர் சோ இம்பார்ட்டன்ட். கணவனுக்கு அப்படி பக்கத்தில் நிற்கணும். நீங்களே அகைன்ஸ்டா போயிட்டு அப்புறம் வர இங்கே போவாரு. சில வைஃப்ஸ் ஹஸ்பண்டுக்கு அகைன்ஸ்டா நிற்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் allow your wife to every ministry, every occasion. அது மனைவி விரும்புவாங்க, உதவி செய்யணும். அப்புறம் விசேஷமா தன் பெற்றோரை தன் உடன் பிறந்தவர்களை குறித்து அக்கறையா இருக்கணும்னு ஒரு ஹஸ்பண்டை காட்டிலும் மனைவி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பெத்தா தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய சிஸ்டர், எத்தனை பேர் அவங்கள குறிச்சு அக்கறையா இருக்கணும். ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய பெற்றோரை குறிச்சு, தன்னுடைய உடன் பிறந்தவங்களை குறிச்சு அக்கறையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது தெரியாது சிலர். மனைவியை கோவப்படுத்தணும்னால அவங்க பெற்றோரை குறிச்சு, அவங்க சிஸ்டர் குறிச்சு குறைய பேசுவாங்க. இதில் ஹஸ்பண்ட் ஞானம் இல்லாத ஹஸ்பண்ட் செய்யறது. அவங்க ஒய்ஃபுடைய பெற்றோரை, ஒய்ஃபுடைய வீட்டாரை நல்லா மதிப்பா பேசுங்க, அவர் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி லைஃப்ல நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சின்ன குடும்ப வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ரகசியங்கள். அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனைவி எதிர்பார்ப்பை மணவாளன் புரிந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மணவாளனுடைய எதிர்பார்ப்பை மனைவி புரிந்து நீங்கள் ஞானமாய் விவேகமாய் நடந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்பமா இருக்கும். கல்யாணம் பண்றதுக்காக
41 வருஷம் ஆகுது. மேரேஜ் பண்ணதுக்காக நான் ஒரு நாள் ஒரு தடவை வருத்தப்பட்டதே இல்லை. It's a married life, it's a blessed life. அந்த ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ராஜ்ய மேன்மைக்காய் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. ஆமென்.